சிம்ரன் மேம் கூட சேர்ந்து ஆடின டான்ஸ் ஆள் தொட்ட பூபதி சாங்குக்கு. ஸோ அந்த மொமெண்ட்ட ஷேர் பண்ணுங்க. அதாவது இப்போ இன்னைக்கு நான் பார்த்தேன் நான் ஏதோ இந்த 23, 24 இயர்ஸ் அப்படின்னு போட்டு ஆள் தோட்ட பூப்பத்தில அந்த ஒரிஜினல் ஆடினதும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னன்னா 23 இயர்ஸ்ல அவங்க பக்கத்துல விஜய் சார் ஆடினாரு. அந்த விஜய் சார் இடத்த இன்னைக்கு நான் நிரப்பி ஆடியிருக்கேன்னு சொல்லலாம். இது சொல்றப்பவே ஐ ரியலி ஃபீல் சோ குட். ஏன்னா அந்த பாட்டு எவ்வளோ ஃபேமஸ். அவங்களோட அந்த பாட்டுல வந்து அவங்களோட ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்போ வைரல் ஆச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து இவ்வளோ மீடியாலாம் கிடையாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த இந்த ஒரு பாட்டை இன்னைக்கு பார்த்தோம்னா திரும்பி அந்த பாட்டை டெய்லியும் நம்மளால டிவிலலாம் பார்க்க முடியாது. ரேடியோவில் தான் என்னைக்காவது போடுவாங்க. அந்த மாதிரி இருந்த டைம்லயே அது அவ்வளோ வைரலா அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாரும் பாட்டு பாடி அந்த டைம்ல நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த காலேஜ் டைம்லலாம் நிறைய பேர் இத டான்ஸ் அவங்க எடுத்தெல்லாம் டான்ஸுக்காகவே. ஆமா. அந்த டான்ஸ்க்காகலாம் எடுத்த தருணங்களோட ஞாபகங்கள்லாம் எனக்கு இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது, அப்படி ஒரு வியந்து பார்த்த ஒரு பாட்டுக்கு, இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாட்டுக்கு ஆடப் போறோம்ன்னு தான் சொன்னாரே தவிர, இந்த பாட்டுன்னு தெரியாது. அன்னைக்கு செட்டுக்கு வந்தப்ப தான் தெரியும், இந்த பாட்டுக்கு தான் ஆடப் போறோம்னோனே நான் கேட்டேன். எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒண்ணுமே சொல்லிக் குடுக்கலையே அப்டின்னேன் நானு. அப்ப சொன்னாரு, மேம் உங்களுக்கு எல்லாம் ஈஸி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அவங்க ஃபுல்லா போடுவாங்க. பட் நீங்க வந்து பக்கத்துல இருக்கணும். பட் ஒரு ஹைஃபை சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா உங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஒரு ராப்போ தான் எங்களுக்கு தேவை. இட்ஸ் மோர் தேன் டான்ஸ். இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன். அத பார்த்தோனே, ஓ! இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸான்னு தெரியக்கூடிய அந்த கனெக்ஷன் இருக்கணும் அப்டின்றது தான்.